மூடு பனி மலைகளுக்கு நடுவே ஆழமா அமைஞ்சிருந்த ஒரு தொலைதூர கிராமம். அந்த கிராமவாசிகளின் நெஞ்ச படபடைக்க செய்த ஒரு புராண கதை இருந்துச்சு. ஒரு முறை கிராமத்தை சுற்றி திரிஞ்ச பிசாசு அழிவையும் அவநம்பிக்கையும் ஏற்படுத்துச்சு. அது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பயத்தை உருவாக்குச்சு. ஒரு நாள் ராத்திரி புயலும் மழையும் பயங்கரமா அடிச்சிச்சு. காற்றுல ஜன்னல்களும் மரங்களும் ஆடத் தொடங்குச்சு. மின் விளக்குகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுச்சு. கிராம மக்கள் ஒளிரும் மெழுகுவர்த்தியை ஏந்தி அதோட வெளிச்சத்துல இருந்தாங்க. ஊருக்கு வெளிப்புறமா மீனாங்கிற ஒரு பொண்ணு தனியா வாழ்ந்து வந்தா. அவளுக்கு புராண கதைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. அவ அன்னைக்கு ராத்திரி நெருப்போட அருகில உட்கார்ந்திருந்தா. அவளுக்கு ஏதோ ஒரு புதிய உணர்வு தோணிச்சு. புயல் வீசுச்சு. காற்று அவளோட பெயரை கிசுகிசுப்பது போல அவளுக்கு தோணுச்சு. அவளோட முதுகுத்தண்டுல குளிர்ந்த காற்று வீச ஆரம்பிச்சது. அவ அந்த உணர்வுல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சா. ஆனா அவளுக்கு அது மேலும் அதிகமா வர தொடங்குச்சு. திடீர்னு அவளுடைய கதவை யாரோ பலமா தட்டுற சத்தம் கேட்டுச்சு. திடுக்கிட்டு எழுந்த மீனா அதை திறப்பதற்கு கொஞ்சம் தயங்கி நின்னா. தன்னோட மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு கதவுக்கு பக்கத்துல போனா. கதவை திறந்ததும் ஒரு வயசான மனிதர் மழையில நனைஞ்சபடி நின்னுட்டு இருந்தாரு. அவர் கையில ஒரு வினோதமான ஒரு புத்தகம் இருந்துச்சு. அவரோட கண்கள் பயத்தால நிரம்பி இருந்துச்சு. உடனே அந்த பெரியவர் இப்படி சொன்னாரு, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். யார் நீங்க? உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. உடனே அந்த பெரியவர், பிசாசு திரும்பி வந்துட்டான். அவன் இந்த புத்தகத்தை எங்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக என்னை பின்தொடர்ந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த புத்தகத்தை மீனா கிட்ட வல்கட்டாயமா கொடுத்துட்டு அந்த இருட்டுல அவரு அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. மீனா குழப்பமும் பயமுமா கதவை மூடிட்டு அவ உள்ள வந்தா. அவ அந்த புத்தகத்தை வாங்கிட்டு உள்ள போனதும் அங்கிருந்த மெழுகுதிரி தானாவே அணைஞ்சிருச்சு. அவளோட இதயம் படபடக்க ஆரம்பிச்சிச்சு. மீனா அந்த புத்தகத்தை உற்று பார்த்தா. அப்புறம் அந்த புத்தகத்தில் இருக்கிற பக்கங்களை வாசிக்க ஆரம்பிச்சா. அதுல விசித்திரமான சின்னங்களும் ரகசிய எழுத்துக்களால நிரம்பி இருந்துச்சு. அவ அந்த புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே மெழுகுதிரிகள் அணைஞ்சு வீடு முழுக்க இருளா மாறிடுச்சு. அவ அந்த அறைக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிறத உணர்ந்தா. மறுபடியும் அந்த கிசுகிசுகிற சத்தம் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிச்சு. மீனா திரும்பி பார்த்ததும் அங்க ஒரு உருவம் நின்றுட்டு இருந்துச்சு. அவ ரொம்பவும் பயந்த மீனா அந்த புத்தகத்தை எடுத்துட்டு அந்த ஊரிலேயே புத்திசாலியும் வயதுக்கு மூத்தவருமான ஒரு அம்மாவை தேடி ஓடுனா. அவ அந்த பாட்டி வீட்டோட கதவை தட்டுனா. உள்ள படுத்திருந்த அந்த வயசான அம்மா, இந்த நேரத்துல யாரா இருக்கும், யார் கதவை தட்டுறது அப்படின்னு ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க கதவு பக்கத்துல வந்தாங்க. அவங்க கதவை திறந்த உடனே மீனா அவங்க சொல்லுக்கு கூட எதிர்பார்க்காம பயத்துல உள்ள ஓடி போனாங்க. அந்த மூதாட்டி கதவை சாத்திட்டு உள்ள வந்தாங்க. அவங்க மீனா கையில் இருக்கிற புத்தகத்தை பார்த்ததும் ரொம்பவும் அதிர்ந்து போனாங்க. உடனே அந்த பாட்டி மீனா கிட்ட, இது உனக்கு எங்கிருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு அந்த பாட்டி கேட்டாங்க. நடந்த விஷயங்களை எல்லாம் மீனா ஒண்ணு விடாம அந்த மூதாட்டி கிட்ட சொன்னாங்க. இதை கேட்டதும் அந்த மூதாட்டியோட முகம் விடருச்சு. உடனே அந்த மூதாட்டி அந்த புத்தகத்தை பத்தி மீனா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த புத்தகம் பிசாசு பிணைப்பை விரட்டி அடிக்கும் ரகசியம் இருக்கு. இது கிராமத்தோட பாதுகாப்புக்காக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இதை மறைச்சு வச்சிருந்தாங்க. இதை திரும்ப பெறுறதுக்காக அந்த பிசாசு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மூதாட்டி பேசும்போது காற்று பலமா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஜன்னல்கள் காத்துல ஆட ஆரம்பிச்சிச்சு.
பேயோட கிசுகிசுப்பு கர்ஜனையாக மாறுச்சு. நிலம் நடுங்குச்சு. கிராமத்தோட நடுவே ஒரு இருண்ட உருவம் வர ஆரம்பிச்சிச்சு. அவ ரொம்பவும் பயந்தா. இதை பார்த்த மூதாட்டி மீனாட்ட சொன்னாங்க. அந்த பிசாசு இந்த புத்தகத்துக்காக வந்துவிட்டா. மீனா, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்குள்ள ஓடனாங்க. அங்க போய் கிராமவாசிகளுடைய ஒவ்வொரு வீடாக போய் எல்லாரையும் எழுப்பி அவங்கள கூப்பிட்டாங்க. அந்த மூதாட்டி எல்லாரிடமும், பிசாசு நெருங்கி வந்துட்டான். நீங்க எல்லாரும் ஒன்னா நின்னாதான் அந்த பிசாசை நம்மளால விரட்டி அடிக்க முடியும். அவங்க எல்லாரும் இதுக்கு சம்மதம் சொல்லி ஒற்றுமையா எல்லாரும் அந்த மூதாட்டி வீட்டுக்கு வந்தாங்க. அந்த அம்மா ஊர் மக்கள் கிட்ட மீனாவை சுத்தி ஒரு கட்டம் போட சொன்னாங்க. உடனே அந்த மூதாட்டி அந்த புத்தகத்தை எடுத்து அதில் இருக்கிற மந்திரங்களை உறக்கமா படிக்க ஆரம்பிச்சா. அந்த பிசாசு அந்த கட்டத்தை உடைக்க முயற்சி செஞ்சுச்சு. அந்த மூதாட்டி மறுபடியும் அந்த புத்தகத்தை இறுக்கமா பிடிச்சு அந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த பிசாசு கோபத்துல அது ரொம்பவும் ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சிச்சு. இந்த பிசாசோட கர்ஜனையை பார்த்து மீனா ரொம்பவும் பயந்து போனா. அந்த மூதாட்டி கூடவே அந்த ஊர் மக்களும் ஒற்றுமையா நின்று அந்த பிசாசை விரட்டி அடிக்க அவங்களோட சேர்ந்து அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த பிசாசுகளோட உடம்புக்குள்ள அந்த மந்திரம் போக ஆரம்பிச்சிச்சு. அந்த சக்தியை பிசாசுகளால தாங்க முடியாம அது வந்த பாதாளத்துக்கே அது விரட்டி அடிக்கப்பட்டுச்சு. உடனே அந்த ஊருக்குள்ள அலைஞ்சிட்டு இருந்த அந்த பிசாசும் விரட்டி அடிக்கப்பட்டுச்சு. உடனே அந்த மூதாட்டி வீடு ஒளிர ஆரம்பிச்சிச்சு. இதை கண்டு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மீனா ரொம்பவும் சோர்வா இருந்தாலும் அவ மனசுல ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சா. அந்த கிராமமும் ஒளிர ஆரம்பிச்சிச்சு. அங்க இருந்த இருளும் அகற்றப்பட்டுச்சு. அன்னைக்கு ராத்திரியே அந்த புத்தகம் ஒரு ரகசிய இடத்துல மறைச்சு வைக்கப்பட்டு ஊர் பெரியவர்களால பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு. இன்னைக்கு கிராமம் அமைதியான அந்த நிலைக்கு திரும்பினாலும் அவங்களால அன்னைக்கு நடந்த அந்த ஒரு நிகழ்வை இதுவரை அவங்களால மறக்க முடியவில்லை.